ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தணும். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான். குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான்ப்பா ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல, ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு படமாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா, சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு எல்லாம் மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவிக்கில சில பேர் பேசுறாங்க. டிவிக்கில சில பேர் பேசுறாங்க, அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. ஆனா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிக்கில ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார், லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார், லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி.